இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் எலக்ட்ரிக்கல் வீடியோ பத்தி பாத்தரலாம். யாராருக்கு வந்துட்டு ஆல்ரெடி பேசிக்கா எலக்ட்ரிக்கல் வயரிங் தெரியுமோ, அவைங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பார்க்க தேவையில்ல. எலக்ட்ரிக்கல்ல பேசிக்கா கூட தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல வந்துட்டு எப்படி ஒரு கண்டக்டர வந்து ஆன் பண்றது அப்படின்னு வந்து நம்ம பாத்தரலாம். இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அ பிராக்டிகலாவும் பாத்துரலாம், டிராயிங் பண்ணி பாத்துரலாம். எலக்ட்ரிக்கல் வயரிங் டயகிராமும் பண்ணி பாத்துரலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் கண்டக்டர வந்து நாம ஒரு நார்மல் ஸ்விட்ச் மூலமாவும், இண்டஸ்ட்ரியல் புஷ் பட்டன் மூலமாவும் எப்படி ஆன் பண்றது, ஆஃப் பண்றத நம்ம பாத்துக்கலாம். இது வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் நம்மகிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். எலக்ட்ரிக்கல் கண்டக்டர வந்து எப்படி ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து பாத்தரலாம். எலக்ட்ரிக்கல் கண்டக்டரோட பேசிக்க பத்தி பார்த்தீங்கன்னா, அதில வந்துட்டு எவ்வளோ வோல்டேஜ் அது எப்படி ஆப்பரேட் ஆகுது அத பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ, அதில எவ்வளோ பவர் சப்ளை வேணும் இதெல்லாம் தேவை. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 24 வோல்ட், 110 வோல்ட், 220 வோல்ட்ல ஒர்க் ஆகும். இதில மேல பார்த்தீங்கன்னா, 220 வோல்ட்ல வந்து ஒர்க் ஆகுது இந்த கண்டக்டரு. அத வந்து நீங்க பார்த்துக்கணும். 220 வோல்டேஜ் வேணும். ஸோ, அத மட்டும் 220 வோல்ட் குடுத்தா மட்டும் தான் ஒர்க் ஆகும். 110 வோல்ட் இல்ல 24 வோல்ட் குடுத்தா ஒர்க் ஆகாது. அது என்ன ஓ வோல்டேஜ் ரேட்டிங் போட்டிருக்காங்களோ, அந்த வோல்டேஜ் தான் நம்ம குடுக்கணும். அத தவிர்த்து வேற வோல்டேஜ் புரொவைட் பண்ணோம்னா, அது ஒர்க் ஆகாது. அதில வந்து ஏசி சப்ளையா, டிசி சப்ளையான்னு பார்த்துக்கணும். கண்டக்டருக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள ஒரு காயில் ஒண்ணு இருக்கும். காயில்னா காப்பர் கம்பி சுத்தி வச்சிருப்பாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, 2 மேக்னெட் இருக்கும். அந்த ஒரு பெர்மனன்ட் மேக்னெட், ஒண்ணு ரொட்டேட்டிங் மேக்னெட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதில ஸ்ப்ரிங் மூலமா இது பண்ணி வச்சிருப்பாங்க. பெர்மனன்ட் மேக்னெட்டிக் சப்ளை கிடைக்கும்போது, அத வந்து ஈர்க்கும். ஈர்க்கிறங்காட்டி வந்து அத போய் டச் பண்ணும். ஸோ, டச் பண்றங்காட்டி அந்த இதாகும். உங்களுக்கு வந்துட்டு டச் பண்ணும்போது என்வா வந்து என்சியா மாறும். ஸோ, அந்த என்வா, பேசிய வந்து நம்ம ஒரு வயரிங் டயகிராம் மூலம் பார்த்துரலாம். காயில் சப்ளை வந்து எப்படின்ட்டு. இதுதான் வந்துட்டு காயில் சப்ளையோட டயகிராம் சிம்பலு. A1 மேல வச்சுக்கலாம். A2 கீழ வச்சுக்கலாம். A1க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பேஸ் சப்ளை குடுக்கணும். A2க்கு பார்த்தீங்கன்னா, நியூட்ரல் சப்ளை குடுக்கணும். இத வந்து நம்ம டைரக்ட்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்க்கறதுக்கு. டைரக்ட்டா கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஸ்விட்ச ஆன் பண்ண உடனே உங்களுக்கு கண்டக்டர் வந்து ஆன் ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா, A1, A2க்கு வந்துட்டு பேஸும் நியூட்ரலும் வந்து நம்ம கண்டக்டர்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இத வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச்ல இது பண்ணியாச்சு. ஸோ, இப்ப ஸ்விட்ச வந்து நீங்க ஆன் பண்ண உடனேயே அதுக்கு வந்துட்டு 220 வோல்ட் கிடைச்சிருச்சா? அதனால வந்து கண்டக்டர் வந்து ஆன் ஆயிருச்சு. அப்ப வந்துட்டு கண்டக்டருக்கு வந்துட்டு எப்ப வரைக்கும் பவர் இருக்கோ, அப்ப வரைக்கும் கண்டக்டர் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லயே இருக்கும். எப்ப பவர வந்து நம்ம ஆஃப் பண்றோமோ, அப்ப வந்து கண்டக்டர் ஆஃப் ஆயிரும். பார்த்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு ஆன் பண்ணா ஆன் ஆகும். ஆஃப் பண்ணா ஆஃப் ஆகும். இப்ப வந்துட்டு ஆன் ஆயிருச்சு. இப்ப கண்டக்டர் வந்து உங்களுக்கு ஆன்ல இருக்கு. இப்ப வந்துட்டு இதுல மேல இருக்கிற டெர்மினல் இருக்கு பார்த்தீங்களா? L1, L2, L3, T1, T2, T3 மேல பார்த்தீங்கன்னா, NO இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை L1, L2, L3ங்கிறது 3 பேஸோட பவர் சப்ளை டெர்மினலு. NOங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் டெர்மினலு. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல வந்து NC குடுக்கல. எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, NOவா இருக்கும். இதுல மேல வந்துட்டு 3ல பவர் குடுத்தீங்க அப்டின்னா, இந்த கண்டக்டர் ஆன் ஆகும்போது, பவர் வந்து கீழ அப்படியே போகும். அதே மாரி NOல வந்து கண்ட்ரோல் குடுத்தீங்கன்னா, அது வந்துட்டு கண்ட்ரோல் அப்படியே போகும். இப்ப வந்துட்டு இந்த டயகிராம்ல பார்த்துரலாம். இது பார்த்தீங்கன்னா, R பேஸு, Y பேஸு, B பேஸு அப்டின்ட்டு நம்ம எழுதிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இது நார்மலி ஓப்பன்ல இருக்கு. இத வந்து L1, L2, L3 கீழ வந்து T1, T2, T3ன்ட்டு இருக்கு. கண்டக்டரோட டெர்மினல். ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கண்டக்டர் வந்து ஆன் ஆச்சு அப்டின்னா, உங்களுக்கு வந்துட்டு L1, L2, L3ல குடுத்திருக்க இந்த RYB சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த T1, T2, T3 டெர்மினல் வழியா நாம ஒரு 3 பேஸ் மோட்டார் குடுத்திருந்தோம்னா, அந்த 3 பேஸ் மோட்டருக்கு போகும். இப்ப 3 பேஸ் மோட்டார்ன்ட்டு சும்மா ஒரு டயகிராம் போட்டாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா ஆர், ஒய், வி இந்த 3ஓட இதையும் வந்து அந்த மோட்டார்ல வந்துட்டு நம்ம குடுத்துறலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆஃப்ல இருக்கும்போது அது என்ஓவா இருக்கு. ஸோ வந்துட்டு சப்ளை போகாது. ஆன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஆன் ஆயிருச்சு அப்டின்னா, அந்த சப்ளை மேல இருக்கிறது கீழ போய் அந்த வந்து மோட்டர் வந்து பவர் சப்ளை கிடைச்சு, மோட்டர் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆயிரும். இதுக்கு வந்து எப்படி பவர் சப்ளை வந்து குடிக்கிறது, கண்ட்ரோல் எப்படி குடுக்குறது அப்டின்ட்டு உங்களுக்கு சைட்ல அந்த டயகிராமே இருக்கும். NO, NC வந்து உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் இது எடுத்துக்கிறதுக்கு, ஹோல்டிங் பாயிண்ட் இது பண்ணிக்கிறது, இதுக்கான ஒரு யூஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அ இப்ப வந்துட்டு நார்மலா எல்லா கண்டக்டர்லயும் வந்து ஒரு NO, NC வரும். இந்த பவர் கண்டக்டர்ல மட்டும் தான் NO மட்டும் வரும். NC அப்டின்னா கண்டக்டர் வந்து ஆன் ஆகுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நார்மலி குளோஸா இருக்கும். நார்மலி குளோஸ்னா மேல என்ன சப்ளை இருக்கோ, அது வந்து கீழ போய்க்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து NCன்னு சொல்லுவாங்க. நார்மலி குளோஸ்.
அதுதான் மீனிங். என்சி மீன் நார்மலி க்ளோஸ். நார்மலி க்ளோஸ் அதான் வந்துட்டு மீனிங். அதிலேயே வந்துருச்சு நார்மலி க்ளோஸ்னா என்ன? சப்ளை என்ன இருக்கோ அது வந்து அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் நார்மலி க்ளோஸ். என்வோனா நார்மலி ஓப்பன். அப்படின்னா என்னன்னா, சப்ளை வந்து குடுத்துருந்தோம்னா அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கும். எப்போ வந்துட்டு கான்டாக்டர் ஆன் ஆகுதோ அப்போ வந்து அவுட்புட் டெர்மினலுக்கு போகும். இந்த பேர்லயே வந்து இருக்கு. நார்மலி ஓப்பன் அப்படின்னா, சப்ளை குடுத்துருப்போம். அது ஓப்பன்ல இருக்கு. எப்போ வந்து கான்டாக்டர் க்ளோஸ் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு அவுட்புட்ல போகும். ஸோ, இதுதான் வந்துட்டு நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து நம்ம இத வந்து பிராக்டிகலாவும் பண்ணி பார்த்துக்கலாம். பிராக்டிகலா வந்துட்டு இந்த நம்மகிட்ட இருக்கிற ஸ்விட்ச வச்சு பண்ணி பார்த்துடலாம். நார்மல் ஸ்விட்ச் வந்துட்டு நம்ம வீட்ல யூஸ் பண்ற ஸ்விட்ச். அத வந்துட்டு நீங்க ஆன் பண்ணீங்கன்னா ஆன்லயே இருக்கும். ஆஃப் பண்ணீங்கன்னா ஆஃப்லயே இருக்கும். அது வந்துட்டு ஒரே ஸ்டேட்ல தான் இருக்கும். இது வந்து ஆனா புஷ் பட்டன் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ஓஎன்சி டைப்ல இருக்கும். அது ரிட்டர்ன் டைப்பு. ஸோ வந்துட்டு இப்போ ஆன் பண்ணா ஆன் ஆகும். ஆஃப் பண்ணா ஆஃப் ஆகும். இது நார்மலா ஹவுஸ்ல இருக்கிற இந்த ஸ்விட்ச். இப்ப பார்த்தீங்கன்னா, ஹவுஸ்ல இருக்கிற ஸ்விட்ச நீங்க டைரக்ட்டா குடுத்து ஆன் பண்ணா ஆன் ஆகுது. ஆஃப் பண்ணா ஆஃப் ஆகுது. ஆனா இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்விட்ச். இந்த ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு கிரீன் கலர் பட்டனும், ரெட் கலர் பட்டனும். கிரீன் கலர் பட்டன் பார்த்தீங்கன்னா, என்ஓ புஷ் பட்டன்பாங்க. ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா, என்சி புஷ் பட்டன்னு சொல்லுவாங்க. அதான் என்ஓன்னா ஸ்டார்ட்டு, என்சின்னா ஸ்டாப்பு. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, இதுதான் என்ஓ புஷ் பட்டன் இந்த கிரீன் கலரு. இந்த புஷ் பட்டன்ல பார்த்தீங்கன்னா, பேக் சைட்ல பார்த்தீங்கன்னா 3, 4 அப்படின்னு டெர்மினல் இருக்கும். ஸோ, இது வந்து என்ஓ 3, 4 அப்படின்னா நார்மலி ஓப்பன் உங்களுக்கு நம்பர்ஸ் படி பார்த்தீங்கன்னா, 1, 2 அப்படின்னா நார்மலி க்ளோஸ். அது அந்த அந்த ஸ்விட்ச்ல பார்த்துரலாம். இப்போ வந்துட்டு இந்த ஸ்விட்ச வச்சு நாம ஒரு அவுட்புட்ட வச்சு ஒரு லேம்ப்ல வந்து கனெக்ஷன் பண்ணிறலாம். அதுக்கான வந்துட்டு டயகிராம் இது இங்க பாருங்க. இது அந்த பெருக்கல் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அத வந்துட்டு ஒரு லேம்ப்ன்னு வச்சுக்கங்க. நியூட்ரல வந்து டைரக்ட்டா அந்த லேம்ப்ல குடுத்துருங்க. கரண்ட் ஒயர வந்து பார்த்தீங்கன்னா, அந்த என்ஓ ஸ்விட்ச்ல குடுத்துட்டு, இப்போ வந்துட்டு டே இப்போ பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை அந்த ஸ்விட்ச்ல இருக்கு. ஆனா வந்துட்டு லேம்ப் வந்து எரியல. எப்ப வந்துட்டு நம்ம அந்த ஸ்விட்ச வந்து நாம பிரஸ் பண்றோமோ, அப்போ வந்து லைட் எரியும். இப்ப லைட் எரியுதா? ஏன்னா வந்துட்டு இப்ப வந்து பிரஸ் பண்ணும்போது நார்மலி க்ளோஸா மாறிடுது. கை எடுத்தோனே நார்மலி ஓப்பனா மாறிடுது. ஸோ, இதுதான் வித்தியாசம். என்ஓனா நார்மலி ஓப்பன். நார்மலி ஓப்பன்னா பிரஸ் பண்ணும்போது என்சியா மாறி லைட் எரியும். பிரஸ் இருந்து கை எடுத்துட்டோம்னா என்ஓவா மாறி லைட் வந்து ஆஃப் ஆயிரும். இந்த புஷ் பட்டன்ல வந்துட்டு என்ஓக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சேம் என்சிய பத்தி பார்த்துருவோம். என்சி அப்டின்னா, அதே சேம் லேம்ப வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்டின்னா, சப்ளை கிடைச்ச உடனேயே வந்து உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் போய்க்கிட்டே இருக்குமா, நார்மலி க்ளோஸ் லைட் எரியும் அதனால. ஆனா, எப்ப வந்து நம்ம அந்த ஸ்டாப் பட்டன வந்து பிரஸ் பண்றோமோ, அப்போ வந்துட்டு லைட் வந்து ஆஃப் ஆயிரும். இப்ப நின்னு பாருங்க. இந்த வந்துட்டு இதுல வந்து அந்த ஒயர மாத்தி குடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர ரிமூவ் பண்ணிட்டு, இதுல வந்துட்டு இந்த ஒயர கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். கனெக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பட்டன கழட்டியாச்சு. பவர் சப்ளை இது பண்ணியாச்சு. இப்ப பவர வந்து ஆன் பண்ண உடனேயே டைரக்ட்டா அத லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. ஏன்னா நார்மலி க்ளோஸ். எப்ப வந்து ஸ்டாப் பட்டன் இப்ப பிரஸ் பண்ணா நான் ஆஃப் ஆயிரும்னு சொன்னேன்னா, இப்ப பாருங்க பிரஸ் பண்ணா, இப்ப வந்து உங்களுக்கு வந்து லைட் ஆஃப் ஆவணும். ஏன்னா பிரஸ் பண்ணும்போது வந்துட்டு என்சி வந்துட்டு பிரஸ் பண்ணும்போது என்ஓவா மாறிரும். அதுதான் கான்செப்ட்டு. ம். எப்ப வந்து நம்ம பிரஸ் பண்ணலையோ, அதுவரைக்கும் அந்த சப்ளை வந்து போய்க்கிட்டே இருக்கும். இப்ப பிரஸ் பண்ணா, அது வந்துட்டு இப்ப அது வந்து சேஞ்ச் ஆகுது. இப்ப பிரஸ் பண்றோம் பாருங்க. நார்மலி ஓப்பனா மாறிருச்சு. சப்ளை வந்து கட் ஆயிருச்சு. கைய எடுத்த உடனேயே அது வந்து திருப்பி பழைய பொசிஷன் நார்மலி க்ளோஸா வந்து லைட் எரிய ஆரம்பிச்சுரும். நார்மலி க்ளோஸா மாறிரும். அதுதான் கான்செப்ட். இதுதான் வந்துட்டு என்ஓ, என்சிக்குள்ள வித்தியாசம். இப்போ என்ஓ, என்சி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த என்ஓ வச்சு, என்சி வச்சு நாம வந்து இந்த கான்டாக்டர வந்து ஆன் பண்றத பத்தி பார்க்கலாம். இத வந்துட்டு நார்மலா என்ஓனா என்ன? என்சினா என்னங்கிற இந்த ஒரு பேசிக் தெரிஞ்சா மட்டும் தான் இது பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்விட்ச். இத வந்து ஆன் பண்ணி வச்சீங்கன்னா, ஆன்லயே இருக்கும். ஆஃப் பண்ணி வச்சீங்கன்னா, ஆஃப்லயே இருக்கும். ஆனா இந்த நார்மல் ஸ்விட்சுக்கும், இந்த இண்டஸ்ட்ரியல் புஷ் பட்டனுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல? அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேம்புக்கு பதிலா நம்ம வந்து இந்த கான்டாக்டர வச்சு க ஒயரிங் கனெக்ஷன் பண்ணி பார்த்துருவோம். இந்த ஸ்டார்ட் பட்டனையும், ஸ்டாப் பட்டனையும் வச்சு. ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஸ்டாப் பட்டன்ல இருந்து அந்த லேம்ப கழட்டிட்டு இதில குடுத்துரலாம். பார்த்தீங்கன்னா, நியூட்ரல் ஏ2ல டைரக்ட்டா குடுத்தாச்சு. அந்த பவர் சப்ளை வந்து என்சிலருந்து எடுத்து வந்து ஏ1க்கு குடுத்தாச்சு. ஸ்விட்ச்ல இருக்கிற பவர வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்ப ஆன் பண்ணோனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, என்சிங்காட்டி கான்டாக்டர் வந்து ஆன் ஆயிருச்சு. ஸோ, இப்ப வந்து ஸ்டாப் பட்டன பிரஸ் பண்ணா கான்டாக்ட் வந்து ஆஃப் ஆயிரும். சேம் அதே லைட் கான்செப்ட் தான். லைட்டுக்கு பதிலா இப்ப வந்துட்டு இந்த கான்டாக்டர வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ, இப்ப பாருங்க பிரஸ் பண்றோம். பிரஸ் பண்ணோனே ரிலீஸ் ஆயிருச்சு கான்டாக்டரு. கைய எடுத்தோனயே திருப்பி உள்ள போயிருச்சு. இதுக்கு நார்மலி க்ளோஸ். இப்ப வந்துட்டு நாம நார்மலி க்ளோஸ வச்சு
ஒரு லேம்பை வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ வந்து கண்டக்டரை செக் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ அதே மாதிரி என்ஓ நார்மலி ஓப்பன் சுவிட்ச் அதான் ஸ்டார்ட் பட்டன். நார்மலி ஓப்பன் சுவிட்சை வச்சு நாம வந்துட்டு இப்போ கண்டக்டரை இது பண்ணி பார்த்துட்டோம். கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை அதில் வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிராயிங்கை வச்சும் உங்களுக்கு போட்டு காட்டியாச்சு. இதுதான் ஒயரிங் டயக்ராம் அப்படின்ட்டு டேரெக்டாக ப்ராக்டிக்கல்லையும் உங்களுக்கு இது பண்ணி காட்டியாச்சு. இப்போ பவர் சப்ளை அங்கே இருக்குதா? ஸோ பவர் சப்ளை வந்து அப்போது ஸ்டார்ட் பட்டனில் வந்து நின்றுட்டுருக்கு. நம்ம ஸ்டார்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு கண்டக்டர் வந்து ஆன் ஆகும். இப்போ ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன், கண்டக்டர் ஆன் ஆயிருச்சு. ஸ்டார்ட் பட்டன்லேருந்து கையெடுத்தா கண்டக்டர் வந்து ஆஃப் ஆயிருச்சு. ஸோ எப்போ நான் ஸ்டார்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறனோ என்ஓ என்சியா மாதிரி கண்டக்டர் ஆன் ஆகுது. எப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பட்டன்லேருந்து நான் கையெடுக்கிறனோ அப்போ வந்துட்டு வந்து என்ஓவா மாதிரி வந்து கண்டக்டர் வந்து ஆஃப் ஆயிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்பவுமே ஸ்டார்ட்டு இந்த இதெல்லாம் வச்சு தான் இண்டஸ்ட்ரியலில் வந்து நம்ம ஒயரிங்கே பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து தான் பேசிக்கு. இப்போ வந்துட்டு இதை வச்சு நம்ம ஸ்டார்ட்டு வச்சு நம்ம ஒரு ஒயரிங் பண்ணி இப்போ பார்த்துருவோம். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிபியிலிருந்து நம்ம டேரெக்டாக எடுத்து ஸ்டாப் பட்டனில் கொடுத்துருக்கோம். ஸ்டாப் பட்டன்லேருந்து எடுத்து நம்ம ஸ்டார்ட் பட்டனில் கொடுத்துருக்கோம். அந்த ஒயரிங்கை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஐசோலேட்டர் செலக்டர் சுவிட்சு இதெல்லாம் பற்றி பார்த்துருவோம். இது வந்து செலக்டர் சுவிட்சு. இந்த செலக்டர் சுவிட்சை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்தோம்னா தான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோவாக பார்த்தா மட்டும்தான் நமக்கு புரியும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சுவிட்சை வச்சு நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். என்ஓ சுவிட்ச்னா என்ன, என்சி சுவிட்ச்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி நார்மல் சுவிட்சுக்கு புஷ் பட்டனுக்கு எல்லா வித்தியாசம் என்னன்ட்டு பார்த்துருக்கோம். தேங்க்யூ.